அதுக்கு முன்னால் சமயம் சார்ந்து மட்டுமே தமிழ் வெறும் பக்தி பஜனை பாடல்கள் கதாகாலட்சேபம் பட்டிமன்ற பேச்சா மட்டும் இருந்த தமிழ் அறிஞர்கள் மட்டுமே இருந்த விஷயத்தை எழுத படிக்க தெரியாத மக்கள் மத்தியில் தமிழ் உணர்வை கட்டி பேசுறதும் தமிழ்ல இல்லாத சிறப்பே இல்லைன்னு பேசுறது திமுக தான் முதல்ல பேசுது. இப்போ திமுக கூட்டங்களில் கேட்டவங்க யாரும் தமிழ் உணர்வாளர்களோ தமிழ் அறிவாளிகள் கிடையாது, தமிழ் ஸ்காலர்ஸ் கிடையாது. சாதாரண இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் எழுத படிக்க தெரியாத கூட்டத்தை கேட்டு அவங்க தமிழ்ல இல்லாததே இல்லை. திருக்குறள் என்ன இருக்கு தெரியுமா, கலிங்கத்து பரல் என்ன இருக்கு தெரியுமா, புறநானூல் என்ன, ஒரு திமுக காரரு திமுக கலைஞர் பேச்சு அண்ணா பேச்செல்லாம் கேட்டு வளர்ந்த ஒருத்தர் இன்னொரு கூட்டத்தில் அவர் பேசுறாருன்னு வச்சிங்களா, அவர் எழுத படிக்க கூட தெரியுது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் ஒருத்தர் பேப்பரை கையில் வச்சுக்கிட்டு பேசுவார், கலிங்கத்து பரணியிலே பேசுவார், அன்னைக்கு இருந்து நமது போர் படையில் இருந்த ஒரு தாய் புறநாற்று வீரம்லாம் பேசுவார். பேப்பர் வாங்கி பார்த்தா ஒன்றுமே இருக்காது, வெள்ளை பேப்பர், சும்மா ஸ்டைல் வச்சு பேசுவார். இந்த பயிற்சி அது மாலை நேர பல்கலைக்கழகங்கள் திமுக பொதுக்கூட்டம்ங்கிறது இதெல்லாம் கருத்தரங்கத்தில் கல்லூரிகளில் செமினாரில் அவங்க பேசலை, தெருவிதிகளில் பேசினாங்கள. இது ஒரு புரட்சிகரமான தேர்தல் அரசியலில் ஒரு புரட்சிகரமான தமிழ் உணர்வை கட்டமைச்சப்போ இயல்பாக என்ன ஆயிடுச்சுன்னா சமய சார்பிலிருந்து எல்லா எளிய இந்துக்களாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட எளிய மக்கள் மொழி நம்மளுது, வள்ளுவர் நம்மளுது, தமிழன்னா வீரங்கிற உணர்வுக்கு வராங்க. அதுவரை கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களும் நமக்கு இல்லை தமிழ், அது முருக பக்தர்கள் சிவன்களுக்கு பெருமாளை கும்பிடுறவங்களுக்கு தாங்கிற கட்டமைப்பு உடச்சி தமிழ்னா நமக்கு அப்படிங்கிற கட்டமைப்போடு எல்லா சமயத்துக்கு வெளியே இருந்து அந்த மொழியை கட்டமைச்சதில் திமுகவோட சிறப்பு அது இன்னைக்கு வரைக்கும் வேறாக நிற்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த தமிழ் உணர்வு ஸ்கிப் பண்ணவே முடியாது. அதுக்கு முன்னால் தமிழ் உணர்வு பேசுகிற கட்சிகளே கிடையாது. மாறாக தமிழ் உணர்வுக்கு விரோதமாக இருந்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவர்கள் தமிழுக்கு விரோதமாக இல்லாட்டிலும் கூட தமிழ் விரோத நடவடிக்கைகள் நடக்கும்போது அவங்க மௌனமாக இருந்தாங்க. 38 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அவங்க பங்கெடுக்கல, 65 எதிர்ப்பு போராட்டத்தில் பெரிய பங்கெடுப்பில். அப்போ இந்தி வந்தா என்ன போனா என்ன, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்தி திணிப்பு பண்ணுறது மாதிரி ஒரு கட்சி பண்ணுதுன்னா அதை பொருட்படுத்தாததும் ஏறக்குறைய இந்தி திணிப்பை ஆதரிக்கிற ஒரு மனோபாவம் தான் சமூகத்தில் இருந்தபோது, அப்போது காங்கிரஸ் மாதிரி கட்சி மட்டும் இல்லை, ரொம்ப முற்போக்காக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட கூட இந்த மொழி சார்ந்த உணர்வு தேசிய இனங்கள் குறித்தான இந்த கண்ணோட்டம் குறைவாக இருந்த போது அதை கட்டமைக்கிறார்.